எந்த பக்கம் திரும்பினாலும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ண முடியும்? இப்படி புலம்புறாளா நீங்கள்? அப்போ உங்களுக்கு தான் இந்த ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் அந்த நாட்டிலே யார் வீரமான இளைஞன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போட்டி வச்சாராம். என்ன போட்டினா, அரண்மனை குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்துல வந்து நிறைய முதலைங்க விஷப்பாம்பெல்லாம் இருக்குமா. எதுக்காகனா, இந்த எதிரி நாட்டிலேருந்து உழவு பார்க்க வரவங்கலாம் அந்த குளத்துல போட்டு காலி பண்ணுற பிளேஸ் அது. அந்த குளத்துல ஒரு கரையில் குடிச்சு அடுத்த கரையில் எந்திரிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாராம். என்னென்ன ப்ரைஸஸ்னா, ஆப்ஷன் ஏ 1000 சவரன் கோல்டு, ஆப்ஷன் பி அரண்மனைக்கு ஈக்குவலான ஒரு மாளிகை பில்டிங் பங்களா, ஆப்ஷன் சி 5 கிராமம், அந்த 5 கிராமத்தை நீயே ரூல் பண்ணிக்கலாம் உன் லைஃப் லாங்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் தராரு. எல்லாருக்கும் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தோன்னா ஆசை வருது. ஆனால் அதில் குதிச்சா திருப்பி அந்த ப்ரைஸை வாங்குறதுக்கு உயிரோட எந்திரிச்சு வரணுமே, அந்த பயத்தினால யாருமே குதிக்காமல் இருக்காங்க. திடீர்னு டமால்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஒருத்தன் குளத்துக்குள்ள கிடக்குறான். சப்ப 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 சப்பன்னு நீச்சல் அடிச்சு அடுத்த கரைக்கு ஏறி வந்துட்டான். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், புல்லரிச்சு போய், ஆஹா, இப்படி ஒரு வீரமான இளைஞனை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. உனக்கு என்னப்பா வேணும்? என்ன 1000 சவரன் கோல்டா, இல்லை இந்த பெரிய பங்களாவா, இல்லை 5 கிராமமா, என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் வந்து, ஐயா நான் எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணும். அப்படியா, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த குளத்தை எட்டி பார்த்தங்கய்யா, போகிறேன் என்ன பின்னாடி தள்ளி விட்டான், அவன் யாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னாப்லையா. என்ன சொல்ல வரேன்னா, ப்ராப்ளம் யாருக்கு வரும் அப்படின்னா, அதை சால்வ் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருக்குன்னா, ட்ரபிள் த ட்ரபிள் பிஃபோர் த ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ.